ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான நிகழ்வுங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்காக நான் போயிட்டுருக்கிறேன். பட் நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கிற பையனே கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, தொட்டதையெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். பட் அதுக்காக சில கர்மத்தையெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. பட் சில விஷயங்கள், சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நான் அது மக்களுக்கு பொதுவான ஒரு கருத்துக்களாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண். ஸோ இந்த கண் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குடிக்கிறது. ஓகேவா? ஸோ குடிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஸோ குடி இருக்குல்ல, அது ஓவர் ஹையாக ஒரு குடியாக மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கண் ஒரு டைம் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பிளட் சர்க்கிள் நரம்புலாம் இருக்கு தெரியுமா, அந்த பிளட் நரம்புல பிளட் சர்க்கிள் ஹை ஓவர் இதாகி அது நல்லா உள்ள ரத்தக்கட்டு மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணு நமக்கு காணாமல் போகுது. அதே டைமில் கண்ணில் உள்ள ஒரு வெள்ளை கலரில் ஒரு 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 மாதிரி ஸோ அது வளருது. ஸோ அதுக்காக கண்ணில் ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி திரும்ப அவங்க கூப்பிடும்போது போயிட்டு பிளேட் மாதிரி ஏதோ கரமோ பிளேட்டில் அது என்னமோ தெரில. ஸோ அதை ஒன்று உள்ள வச்சு நமக்கு இயற்கையாக வர நோய் வேற, நாமளே அதை வர வைக்கிறது வேற. புரியுதா? ஸோ இயற்கையாக ஒரு நோய் வருதுன்னா இட்ஸ் ஹேப்பன்ஸ். பட் நாமளே அதை கூட்டிட்டு வர்றது வேலியில போற ஓனான பிடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஓகே, அடி குடிக்காம இருந்தா அது பாட்டுக்கு இருக்கும். அந்த ஓனரை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டுட்டு நீயா குடிச்சுக்கிட்டு குத்துதே கொடையுதே, நான் என்ன பண்றது? ஸோ நான் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவை தான் சொல்றேன். யாரோட அப்பாவை நான் குத்தி காட்டி சொல்ல, நான் எங்க அப்பாவை தான் சொல்றேன். குடிக்காம இருங்க அண்ட் சிகரெட் அடிக்காம இருங்க. ரொம்ப சிகரெட்டும் ஆபத்து, ரொம்ப குடியும் ஆபத்து. கண்டிப்பா நான் உங்களுக்காக இதை நான் டெடிகேட் பண்றேன். யாருமே குடிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிறத தவிருங்க. ஓகேவா? ஸ்மோக் அடிக்கிறத விடுங்க. நமக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ குடிக்கிறியா, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட, ஒரு பிரியாணி சாப்பிட, ஒரு மட்டன் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வயிறு முட்டை சாப்பிடு, சாப்பிட்டு போய் தூங்கிடு. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ சொல்ல வேண்டியதே என் கடமை, கேட்க வேண்டியது உங்க கடமை, செயல்படுத்த வேண்டியது உங்க கடமை. ட்ரை. கடை நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். ஸோ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிறோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் பூத்ததடி, பூத்திருந்து அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நானும் அங்கே உட்காந்துருந்தேன். ஸோ காத்திருந்துங்கிற மாதிரி உட்காந்தே இருக்கிறோம். இங்கே கூப்பிடுறாங்க, கட் பண்ண அங்கே கூப்பிடுறாங்க, கட் பண்ண இங்கே கூப்பிடுறாங்க, கட் பண்ண அங்கே கூப்பிடுறாங்க. இப்படியே இருந்துச்சு. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்டுட்டாங்க. டைமுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு வார்டில் போய் அங்கே உட்கார சொன்னாங்க. ஏன்னா ஆப்ரேஷன் அந்த ஊசி போடுறது தான். உட்கார சொல்லிட்டாங்க. உட்கார சொல்லி நாங்கள் அங்கே உட்காந்துட்டோம். அங்கே ஒரு பாட்டி இந்த வேட்டைக்காரன் படத்தில் எங்கடா இந்த கிளவி தாண்டா எங்க உட்காந்துக்குன்னு
நச்சு நச்சுன்னு இச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. கடபட 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 கடபடன்னு அவங்க வீட்டில் நடந்தது, வெளில நடந்தது, அவங்க அவங்க ஊரில் நடந்தது. எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, அவ்வளோ சொத்து இருக்கு, நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு இப்படி இருந்தேன் அப்படி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டும் கேட்காதையும் கேட்டும் கேட்காதையும் அப்படியே ஒரு மாதிரி நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படா விடுவீங்க அப்படி மாதிரி வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. நான் வந்துட்டு அதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அந்த இது கூப்பிட்டாங்க. கொண்டு போயிட்டு கண்ணை குத்திட்டு கூட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. ஓகேவா? இது மூலமா நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே கேட்கறது எனக்கு புரியுது. நான் இது மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லாரோட பசங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அண்ட் எல்லா அப்பாக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், எல்லா சின்ன சின்ன பசங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்மோக் பண்ணாம குடிக்காம இருங்க. அது வந்து லைஃப்க்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய சொல்றது இருக்கிறது யூஸ்வலா சொல்றதுதான். இயற்கையா நமக்கு சில நோய்கள் வர்றது வேற. ஆனா வாலண்டரியா நாம சில விஷயங்களை வந்துட்டு நமக்கு இழுத்து போட்டுக்கிறது வேற. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குடிக்காம ஸ்மோக் பண்ணாம இருங்க. அண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு நடந்த மாதிரி தான் கண்டிப்பா உங்களுக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, லைஃப் வந்து ஒரு முறை தான். அதுக்காக வந்துட்டு இதுக்கு மேல நம்ம பிறக்க மாட்டோமா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுக்காக குடிச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே சுத்துறது, அதெல்லாம் வந்து கெத்தா தான் தெரியும். நான் ஒன்றும் பூமர் கிடையாது, பட் தான் சொல்றேன், கெத்தா தான் இருக்கும். பட் அது நல்லது இல்லை, நல்ல ஹேபிட் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு நல்ல பழக்கங்கள் நிறைய வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க, நல்லதா வந்துட்டு இருங்க. குடிச்சுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட அந்த காசை சேமிச்சு வச்சு ஏதாவது பண்ணுங்க. சரி, நீ என்ன பண்ண? நீ தான் குடிக்க மாட்டல, நீ என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்பானுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு யூடியூப்க்கு தேவையான பொருட்கள்லாம் நான் காசு சேர்த்து வாங்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சில நல்லா சாப்பிட்றேன். ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன், பிடிச்ச மாதிரி நான் படத்துக்கு போறேன். சரி, அந்த மாதிரி இது பண்ணுங்க. உங்க உடம்ப கெடுத்து நீங்க ஒரு விஷயம் பண்ணாம உங்க உடம்ப கெடுத்துக்காம சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்காக அதை தாண்டி வேற கெட்ட விஷயத்துக்கு போயிடாதீங்க, நல்ல விஷயத்த வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு சீரியஸா உங்களுக்கான ஒரு விஷயம், கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து உன் மூலமா வந்துட்டு ஒரு குழந்தை அங்க வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையும் கெடுத்து நீ ஒரு 50 வயசு எடுத்து போயிடுவ. அப்புறம் அந்த குழந்தை தனியா தான் வளரணும். அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் இது மாதிரி வேண்டாம். இப்படி பண்ணுவீங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் அப்படின்னுச்சுன்னா இது பண்ணாதீங்க. இப்போ நீ வந்துட்டு இது ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட வீட்டுல நான் பாக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு டைம் ஒரு 60+ சம்திங்ல வந்துட்டு ஒரு நோய் வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு ஒரு 50லயே வருது. ஓகேவா? ஒரு 50 வயசுல எல்லாமே வந்துருது. இப்போ லிட்டரலி சொல்லணும்னா எங்க அப்பா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்காரு. ஸோ அதனாலதான் உங்கள்கிட்ட ஒரு கைண்ட்லி ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. இல்ல பண்ண முடியலன்னா அமைதியா இருங்க, வேற எதுவும் நீங்க பண்ண வேணாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஸ்மோக் எல்லாம் பண்ணாம பைக்ல போகும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸோ நல்லபடியா வாழுங்க, நல்லதை சாப்பிடுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃப்ரூட்ஸ் குடிங்க, ஜூஸ் குடிங்க, நிறைய இடம் போய் டிராவல் பண்ணுங்க. உங்களை நீங்க வந்து உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடிச்சு போதையில படுத்து ஸ்மோக் பண்ணி அந்த அடிக்ட்ல இருந்துதான் நீங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா சத்தியமா கிடையாது. உங்களை நீங்களே என்டர்டைன்மெண்டா ஆக்கணும், உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்மோக் பண்ணாமையும் குடிக்காமையும் அழகா சூப்பரா நிறைய இடம் டிராவல் பண்ணி போய் அந்த இடத்த எல்லாம் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஃபீல்னஸ் இருக்கு தெரியுமா, அது எங்கேயுமே வராது. குடிச்ச அந்த போதையோட வராது அந்த ஃபீல்னஸ். பைக்ல அப்படியே தனியா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல்னஸ் வரும். அதெல்லாம் நீ இந்த குச்சிட்டு இருக்க பத்தியா வராது. ஆனா ஒரு 5 நிமிஷம் போதா, அவ்வளவுதான். இது வந்து அப்படி கிடையாது. ஆயுசுக்கும் மறக்காத ஒரு மெமரிஸ். நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், அன்னைக்கு நான் அப்படி போனேன், அந்த ஒரு மெமரிஸ். அந்த மெமரிஸை உங்க லைஃப்ல கேப்சர் பண்ணுங்க. அந்த மெமரிஸை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. அந்த மெமரிஸை உங்க லைஃபுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணாம நல்லபடியா இருங்க.
அப்படிங்கிறதான் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிறேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க.